வணக்கம் தமிழர்களே, தமிழ் சபை இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். கார்த்திக் ராஜ் அவர்கள் கனா காணும் காலங்கள் சீரியல் ஆரம்பித்து ஆஃபீஸ், செம்பருத்தி, கார்த்திகை தீபம் வரைக்கும் அவர் நடித்த எல்லா சீரியலுமே டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக இருந்திருக்கு. அவரோட கதைக்களத்துக்காக மட்டும் இல்லை, அவரோட ஹீரோயிஸ்த்துக்காகவுமே ரசிகர்கள் இவரோட சீரியலை பார்த்துட்டு வராங்க. கார்த்திகை தீபம் சீரியலுக்காக கார்த்திக் ராஜ் அவர்கள் எவ்வளோ சேலரி வாங்குறாரு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். கார்த்திக் ராஜ் அவர்கள் கார்த்திகை தீபம் சீரியல் கிட்டத்தட்ட 1000 எபிசோடுகள் மேலே நடிச்சிட்டு வராரு. ரொம்பவும் சூப்பராக இப்போ வரைக்குமே 1000 எபிசோடுகளாக டிஆர்பியில் நம்பர் 1 சீரியலாக இருக்கிறது தான் கார்த்திகை தீபம் சீரியல். இதோட ஸ்பெஷல் காரணமே கார்த்திக் ராஜ் தான். அதனால தான் இன்ன வரைக்குமே நம்பர் 1 சீரியலாக இது இருக்குது. கார்த்திக் ராஜ் அவர்களுக்கு இது வரைக்கும் இந்த கார்த்திகை தீபம் சீரியலில் வேறு யாருமே குரல் கொடுத்ததில்ல. 1000 எபிசோடுகளாக அவரே தான் தன்னோட சொந்த குரல் கொடுத்துட்டு வராரு கார்த்திகை தீபம் சீரியலுக்கு. அவருக்கு தன்னோட ஒரு நாள் சேலரியாக 35,000 ரூபாய்னு சோசியல் மீடியாவில் சொல்லப்படுது. கார்த்திகை தீபம் சீரியல்லே அதிக சேலரி வாங்குறது கார்த்திக் ராஜ் அவர்கள் தான். இதே போல் சமீபத்தில் வேறு ஒரு சீரியல் நடிகையுமே கார்த்திகை தீபம் சீரியலில் நான் எவ்வளோ சம்பளம் வாங்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சீரியலில் சந்திரலேகா கதாபாத்திரத்தில் நடிக்கிற கிருத்திகா அவங்க ஒரு சமீபத்திய பேட்டியில் கூட என்னோட சம்பளம் கார்த்திகை தீபம் சீரியலில் 11,000 ரூபாய் வருது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதே போல் அலவன்ஸோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும்னு சொல்லியிருந்தாங்க. அதே போல் கார்த்திக் ராஜுக்கும் அலவன்ஸோடு வந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேலரி கிடைக்கும். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க.